என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, எனக்கு எதிரா எந்த ஆயுதமும் வாய்க்காது. பலவீனம் வருது, வியாதி வருதுன்னா தைரியமா சொல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார், இந்த வியாதி என்ன மேற்கொள்ள முடியாது. உடனே கற்பனை பண்ற கூடாது, என்ன ஆகுமோ தெரியல. உடனே கடகன்னு யூடியூபை தட்டு, இந்த வியாதி வந்தவன் என்ன ஆனான்னு பார்க்கலாம். அவன் போய் பெட்டியில படுத்துறான். ஐயோ, அப்ப நானும் பெட்டியில தான். பெட்டியில படுத்தவன் எழுந்து வந்த வரலாறு இருக்கு. இதை திறக்க மாட்டான். இதை எக்கார்ந்து கொண்டும் ஐயோ அது திறந்துடக்கூடாது. அது இதை பாரு. முதல்ல உங்க கூட இருக்கிறவரு கெட்டு போன சரீரத்தையும் செத்து போன சரீரத்தையும் நாற்றம் எடுத்த சரீரத்தையும் ஜீவனோடு எழும்ப பண்ணுகிறவர். இந்த சின்ன வியாதி, இந்த சின்ன பலவீனம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் வரும்போது பயந்துடக்கூடாது. இது வந்துச்சு, அது வந்துச்சு, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, ஒன்னும் நடக்காது. நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். உங்களுக்காய் கர்த்தர் முன்னேற்பாடாக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார்.